Good morning, viewers. Now we are going to discuss the same topic, classical genetics, subtopics, gene interaction. So in our previous class, we are discussed monohybrid, dihybrid class, trihybrid class, like that. So all these experiments exposed several characters. For example, monohybrid class, only one gene controlled by a single character. ஒரு ஜீன் ஒரு பண்புக்கு காரணமா இருக்குன்னு சொல்றோம். இருபண்பு கலப்புல டூ டிஃப்ரெண்ட் ஜீன்ஸ், அது இருவேறுபட்ட பண்புகள் ஒரு பாரம்பரியத்தை கடத்துதுன்னு பார்க்குறோம். ட்ரை ஹைபிரிட்ல மூன்று வேறுபட்ட பண்புகள் அப்படின்னு பார்க்குறோம். நவ் we are going to discussing the extensions of Mendelian, அதாவது மெண்டலுடைய விரிவாக்கங்களை பத்தி நாம பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, ஒரு புறத்தோற்ற பண்பு இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு புறத்தோற்றத்துல ஒரு பியூனோடைபிக் பிஹேவியர்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஜீன் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றது. அதாவது ஜீனுடைய இடைச்செயல் மூலமாக அதனுடைய புறத்தோட்டத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலான மாறுபாடுகள் அப்படின்னு சொல்றது. தட் இஸ் அ ஜீன் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஜீன் இன்ட்ராக்ஷன், ஜீன் இடைச்செயல். அதாவது என்னன்னா, ஒரு 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 ஆர்கானிசம் இருக்கு, அந்த ஆர்கானிசமோட புறத்தோட்டத்தில் ஏற்படக்கூடிய டிஃப்ரெண்ட் மல்டிபிள் பிஹேவியர்ஸ்ன்னு சொல்றது. அதாவது பல நிலைகள், அதனுடைய புறத்தோட்டத்தில் ஏற்படக்கூடிய பல நிலை மாறுபாடுகள், அதுதான் நம்ம சொல்றோம். இப்போ ஜீன் இன்ட்ராக்ஷன்ஸ், a single phenotype is controlled by more than one set of genes. அதாவது a single phenotype, புறத்தோற்ற பண்பு, ஒரு புறத்தோற்ற பண்பானது எதன் மூலமா தீர்மானிக்கப்படுகிறதுனா, a single phenotype is controlled by more than one set of genes, the each of genes, the each of which has two or more alleles is called gene interaction அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன, ஒரு பண்பானது ஒரு உயிரினத்துடைய ஒரு பண்பானது மரபணுக்களால், அந்த உயிரினத்தில் உள்ள மரபணுக்களால், அந்த மரபணுக்களில் உள்ள அல்லீல்களுடைய மரபணு தொகுப்பால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. The single phenotype is controlled by more than one set of genes, the each of which has two or more alleles is called gene interaction அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜீன் இடைச்செயல். இப்போ மோனோஹைபிரிட் கிராஸ்ல a single character transferred from one to another. டைஹைபிரிட்ல two different இருவேறுபட்ட பண்புகள் transferred from one generation to another. Trihybrids முப்பண்பு கலப்பு. அப்ப three different behaviors are transferred from one to another. அப்ப ஒரு பண்புல ஒரு பண்பு கடத்தப்படுது, இரு பண்புல இரண்டு பண்புகள் கடத்தப்படுது, முப்பண்புல மூன்று பண்புகள் கடத்தப்படுது. பட் ஹியர் ஜீன் இன்ட்ராக்ஷன்ல வேறுபட்ட பண்புகள், ஒரு ஆர்கானிஸ்டுடைய அது புறத்தோட்டத்தில் காணப்படக்கூடிய வேறுபட்ட, அதாவது பண்புகள் எதனால ஏற்படுது அப்படின்னாக்கா, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜீன்ஸ். அப்போ இந்த வேறுபட்ட பண்புகள்னால ஒரு உயிரினத்துடைய புறத்தோட்டத்தில் மட்டும் ஏற்படல சேஞ்சஸ், அதனுடைய அமைப்பு ரீதியாகவும் சரி, அதனுடைய கெமிக்கல் நேச்சர்ஸும் சரி, அந்த ஆர்கானிசத்துடைய பல்வேறு நிலைகளில் சேஞ்சஸ் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றோம். The many characteristics of the organisms including structural and chemical which constitute the phenotype. புறத்தோட்டத்தில் ஏற்படக்கூடிய phenotypic, that means one or two more genes ன்னு சொல்றது. அப்போ அந்த புறத்தோட்டத்தில் அதனுடைய அமைப்பு ரீதியாகவும் சரி, அதனுடைய வேதியியல் ரீதியாகவும் சரி ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு இந்த ஜீன் இடைச்செயல் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, listen next. The Mendel experiments proved that a single gene controls one character. நான் one second remind to you. மோனோஹைபிரிட் கிளாஸ் என்ன சொல்றாங்க, மெண்டலுடைய கான்செப்ட் என்ன சொல்றது, ஒரு பண்பானது ஒரு ஜீனால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. Mendel experiments proved that a single gene controls one character. ஒரு பண்பானது ஒரு காரணியால், அதாவது ஒரு ஜீனால், ஒரு ஃபேக்டரால தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. பட் இன் போஸ்ட் மெண்டலியன்ஸ் ஃபைண்டிங்ஸ், ஆனா மெண்டலுக்கு பிறகு வந்த ஆராய்ச்சியாளர்கள், பட் இன் த போஸ்ட் மெண்டலியன் ஃபைண்டிங்ஸ் த வேரியஸ் எக்ஸெப்ஷன்ஸ் ஹவ் பீன் நோட்டீஸ்டு. பல்வேறு விதிவிலக்குகளை மெண்டலியன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட தொடர்புடைய நிறைய விதிவிலக்குகளை அவங்க முன் வச்சாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய சிக்கலான புறத்தோற்ற பண்புகள் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரியா, அதுதான் இங்க சொல்றாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் பாசிபிள் பிட்வீன் த ஜீன்ஸ். அப்ப ஜீன்களுக்கிடையே
டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் ஜீன்களுக்கிடையே, அதாவது உயிரினங்களில் வேறுபட்ட இடைச்செயல்கள் மூலியமாக பல்வேறு புறத்தோற்ற பண்புகள் வந்து உருவாகிறது. த ஜீன் இன்ட்ராக்ஷன் கான்செப்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு அண்ட் எக்ஸ்பிளைன்டு பை டபிள்யூ பேட்சன். அதாவது பேட்சன் அப்படின்ற ஆராய்ச்சியாளர் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீன் இன்ட்ராக்ஷன், அதாவது ஜீன்களால் ஏற்படக்கூடிய இடைச்செயல்கள், ஒரு ஆர்கானிசத்தில் ஜீன்களால் ஏற்படக்கூடிய புறத்தோற்ற பண்புகள், அதாவது அந்த இடைச்செயல்களை சொன்னவர் யாருன்னா பேட்சன், டபிள்யூ பேட்சன். சொல்றது புரியுதுங்களா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் பாசிபிள் பிட்வீன் த ஜீன்ஸ். ஒரு ஜீன்களுக்கிடையே வேறுபட்ட ஜீன் இடைச்செயல்கள் வந்து காணப்படுதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஜீன் இன்ட்ராக்ஷன் கான்செப்டை சொன்னது யார் சார் அப்படின்னாக்கா டபிள்யூ பேட்சன் அப்படின்றவர் தான் சொன்னார். அதாவது ஒரு பண்பானது கடத்தப்படலை, நிறைய பண்புகள், அதாவது அடுத்தடுத்த வேறுபட்ட பண்புகள் வந்து ஜீன்களால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்ற கான்செப்டை பேட்சன் வந்து சொல்றார். ஸோ தீஸ் கான்செப்ட் otherwise known as after discovered or after explained by பேட்சன் கண்டுபிடிப்புக்கு பிறகு இந்த கான்செப்டை என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு வேற ஒரு பேர் கொடுக்குறாங்க. தட் இஸ் எ ஃபேக்டர் ஹைபோதீசிஸ் ஆர் பேட்சன் ஃபேக்டர் ஹைபோதீசிஸ். அதாவது காரணி கருதுகோள், தமிழில் சொல்லுவாங்க காரணி கருதுகோள் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அது சிக்கலான வேறுபட்ட பண்புகள் ஒவ்வொரு தலைமுறை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுது அப்படின்றதா. அப்போ இந்த டிஃபரன்சியேஷன்ஸ்க்கு எது மூலியமாக செயல்படுதுன்னா த்ரூ த ஃபேக்டர்ஸ், அதாவது மெனி ஜீன்ஸ். இந்த இடைச்செயல்களுக்கு காரணம் ஜீன்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஜீன் இன்ட்ராக்ஷனுக்கு வேறொரு பெயர் தான் ஃபேக்டர் ஹைபோதீசிஸ்னு சொல்றாங்க, ஆர் பேட்சன் ஃபேக்டர் ஹைபோதீசிஸ் அப்படின்னு சொல்றாங்க, அல்லது பேட்சனின் காரணி கருதுகோள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சரி. த ஜீன் இன்ட்ராக்ஷன்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் அஸ். இந்த ஜீன் இன்ட்ராக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவாக 2 வகையாக பிரிக்கிறார். நீங்கள் லோயர் கிளாஸில் உங்களுக்கு 10th சொல்லியிருப்பாங்க, ஹவ் டு இன் 10th ஸ்டாண்டர்ட்ஸ், தட் இஸ் இன்ட்ராஜெனிக் வேரியேஷன், இன்டர்ஜெனிக் வேரியேஷன் சொல்லியிருப்பாங்க. த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் 2 அனிமல்ஸ்ன்னு சொல்றது இன்ட்ராஜெனிக். சரியா? இன்ட்ரானா சிங்கிள் ஸ்பீசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸ்னா மேன்கைண்டில் மனிதர்கள் எல்லாம் ஒன்று தான், பட் ஈவன் தோ தே ஹாவ் சம் டிஃப்ரென்சஸ். எப்படி சார்னா த்ரூ தேர் ஐபால்ஸ், அவங்களுடைய கருவி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியன்ஸ் இருப்பாங்க, நீக்ரோஸ் இருப்பாங்க, பிரிட்டிஷ். இப்போ இந்தியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மீடியம் இன் சைஸ், அதாவது மீடியம் இன் சைஸ் அண்டு கலர். நீக்ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே லுக் லைக் வெரி டார்க், ரொம்ப கருப்பாக இருப்பாங்க. பட் தே ஹாவ் பிங்க் ஐ, அது ப்ளூயிஷ் ஐஸ் இருக்கும். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்குன்னு வச்சுங்களேன். பிரிட்டிஷ், அதாவது இங்கிலாண்டில் இருக்கிறவங்களும் சரி, ஆஸ்திரேலியா இருக்கிறவங்க ரொம்ப ஒயிட்டாக இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா தே ஸ்கின் கலர் மேபி டியூ டு த டெஃபிஷியன்சி ஆஃப் மெலனின், அது நமக்கு தேவையில்லை, அதுவும் சொல்லலாம். பட் இருந்தால் அவங்களுடைய கருவி பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷாக இருக்கும். ஒரே ஸ்பீசிஸ் பட் வேரியஸ் டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்றது, அது மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே போல இன்ட்ராஜெனிக், இது நான் சொன்னது இன்டர்ஜெனிக்னா 2 different the variations between the 2 different organisms சொல்றது. Incest is like that, animals and rat சொல்லி கொடுத்துருக்கோம். Okay, let's continue that. The gene interactions can be classified as intragenic gene, that is intragenic gene interaction. Intragenic gene interaction அப்படின்னா ஜீன்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய இடைச்செயல்கள். ஜீன்களுக்குள்ளே ஒரு பேர் ஆஃப் ஜீன்ஸ், ஜீன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரைட்னு சொல்லுவாங்க, அது 2 ஜீன்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, XX XY அப்படின்னு சொல்றோம். ஸோ த இன்ட்ராஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன், அதாவது ஜீன்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய இடைச்செயல்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆர் இன்ட்ரா அலிலுகளுக்கிடையே இரட்டைகள், அலிலுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய இடைச்செயல்கள் சொல்றாங்க. ஆர் அலிலிக் இன்ட்ராக்ஷன், இதுதான் அலிலிக் இன்ட்ராக்ஷன், அலிலுகளுக்கிடையே நடைபெறக்கூடிய இடைச்செயல்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 2 என்ன சொல்றாங்கன்னா இன்டர்ஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன். இன்டர்னா அதாவது மரபணுகளுக்கிடையே, இது மரபணுக்குள்ளே ஏற்படக்கூடிய இடைச்செயல்கள். இன்ட்ராஜெனிக்னா மரபணுக்குள்ளே, இன்டர்ஜெனிக்னா மரபணுகளுக்கிடையே, 2 மரபணு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஜீன் சொல்றேன்னு வச்சுக்கலாம், இது ஒரு பேர் ஆஃப் அலீல்ஸ், இது ஒரு பேர் ஆஃப் அலீல்ஸ். சரியா? இது ஒரு பேர், இது ஹோமோலகஸ், ஒரு சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ்னு சொல்றோம். இது 2த்துக்கும் இடையே கிராஸ் நடந்ததுன்னா இது வந்து இன்ட்ராஜெனிக் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோம். இப்போ 2 different ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ், அப்போ இது ஒரு பேரு, திஸ் இஸ் சிஸ்டர் டு இட். அப்போ இதுக்கு சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ், இதுக்கு இது சிஸ்டர் குரோமோசோம்ஸ் இல்லையா. இப்போ இது 2 ஹோமோலகஸ் குரோமோசோம், 2 ஒரே மாதிரியான குரோமோசோம். அப்போ இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, 2த்துக்கு இடையே நடந்ததுன்னா அதுதான் இங்க என்ன சொல்றோம்னா இன்டர்ஜெனிக் வேரியேஷன்ஸ் அப்படின்னு, இன்டர்ஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஜீன்கள் மரபணுகளுக்கிடையே, இது மரபணுகளுக்குள்ளே அப்படின்றது. ஆர் இன்டர் அலிலிக் ஆர்
non-allelic interactions அப்படின்னு சொல்றோம். ஸோ இதனுடைய டைப்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம். The gene interactions are generally divided into two categories சொல்லுவாங்க. Intralocus. அது இன்ட்ராலோகஸ் அப்படின்னா அதாவது அமைவிடத்திற்கு லோகஸ்னா லொகேஷன் அப்படின்னு அர்த்தம். அது எங்க ஜீன் இருக்கோ அதை தான் சொல்றது அமைவிடம் அப்படின்றது. இன்ட்ராலோகஸ்னா அமைவிடத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய இன்ட்ராக்ஷன் சொல்றது ஆர் அலிலிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இங்க நம்ம சொல்லும்போது இன்டர்லோகஸ் அமைவிடங்களுக்கு இடையே. இப்போ லோகஸ்ன்றது குரோமோசோம் நம்ம பார்த்துருக்கோம். ஜீன் அப்படின்றது குரோமோசோம். இந்த ஜீன் எங்க சார் இருக்கு? இந்த ஜீன்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் லீனியர் வெர்ஷன்ஸ் இந்த குரோமோசோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஜீன்கள் குரோமோசோம்ல நீண்ட வரிசையில இருக்குன்னு சொல்றாங்க. எங்க இருக்கு? தட் இஸ் லொகேஷன் இல்லையா? அதுக்கு பேர் தான் லோகஸ்னு அர்த்தம். அதான் சொல்றது லோகஸ்னா இருக்கு சொல்றது. அப்ப இன்டர்லோகஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் அதாவது நான் அலிலிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு. ஸோ இதில் இந்த இன்டர்லோகஸ் ஆர் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் நான் அலிலிக் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரெண்டு டிவிஷன் இருக்கு. எபிஸ்டாட்டிக்ஸ்னா ரெசிஸ்ட்னு அர்த்தம், அதாவது டு மாஸ்க் மறைத்தல் அப்படின்னு சொல்றது. ஆர் நான் எபிஸ்டாட்டிக். இப்போ அடிட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் பாலிஜெனிக். அடிட்டிவ்னா கூடுதல் அப்படின்னு அர்த்தம். அடிஷன்ஸ்னா கூடுதல் அல்லது பல்கூட்டு. பாலிஜெனிக்னா பல, மல்டிபிள் அப்படின்னு சொல்றோம். சரி, இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ராலோகஸ் இன்ட்ராக்ஷன்ஸில் ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. டாமினன்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றது, அதாவது ஓங்குத்தன்மை தொடர்பான முறையில். ஸோ அதில் ஓங்குத்தன்மை தொடர்பான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இருக்கு. கம்ப்ளீட் முழுமையான ஓங்குத்தன்மை இல்லையா? கம்ப்ளீட் ஜீன் இன்ட்ராக்ஷன்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் டால் அண்ட் டுவார்ஃப் பீ பிளான்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்கம்ப்ளீட் முழுமையற்ற. அப்புறம் கோடாமினன்ஸ் இணை ஓங்குத்தன்மை. அதுக்கப்புறம் ஓவர் டாமினன்ஸ் மேல் ஓங்குத்தன்மை, அதுக்கு மேலே என்று செயல்படுறது. அடுத்து நம்பர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா லீத்தல் ஜீன். லீத்தல் அப்படின்னா டு கில் எ ஸ்பெசிபிக் செட்டப் ஆஃப் ஜீன்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஏதாவது ஒரு செல்லை அழிக்கிறது. லீத்தல்னா கொல்லி திடீர்மா கொல்றது, சாகடிக்கிறது, அதான் லீத்தல் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்றது. லீத்தல்னா எந்த இடத்துல நம்ம அழிக்கிறோமோ அதான் லீத்தல். லீத்தல்னா கொல்லுதல் அப்படின்னு அர்த்தம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ட், அதாவது லீத்தல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து டாமினன்ட் ஜீன் இன்ட்ராக்ஷன்ஸ் டாமினன்ட் ஓங்குத்தன்மை, ரெசசிவ் ஒடுங்குத்தன்மை விதி, கண்டிஷன் நிபந்தனை அப்படின்னு சொல்றது, செக்ஸ் லிங்க்டு டாமினன்ஸ் அதாவது இன்ட்ராக்ஷன் சொல்லலாம். அதாவது பால் சார்ந்த பேலன்ஸ்டுனா சம நிகராக இருக்குது. ஸோ இந்த தேர்ட் ஒன் மல்டிபிள் alleles. So these are the classifications of gene interactions. Okay, there are the 2 types of gene interactions generally இங்கே நம்ம பார்த்துருக்கோம், intragenic and intergenic. Okay, so remaining explanations of intragenic and intergenic I will explain to you next class. Thank you.